ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. இன்றைய வீடியோவில் நம்ம இந்த வாழ்க்கையில் சில நாட்களில் ஒரு தேக்க நிலையில் இருக்க மாதிரி நம்ம உணர்வோங்க. ஒரு மாதிரி ஏதோ ஒன்றுத்தில் மாட்டிக்கிட்டோம், நகரவே முடியலையே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் நமக்கு நிறைய பேருக்கு வரும். இந்த இடத்த விட்டு எப்படி நகர்றது, இந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு நீங்கள் சைக்கலாஜிக்கலாக பேலன்ஸ் பண்ணிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லைஃப்பில் ஸ்டாக்னேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே நடக்கிற மாதிரி ஃபீல் ஆனாலும் இந்த உலகத்தில் நிறைய நேரங்களில் ஆஸ் அ ஹோல் நம்ம ஒரு தேசமாகவோ இல்லை உலகமாகவோ கூட நம்ம ஒரு தேக்க நிலையில் இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இப்போ இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் அவசியமான விஷயம். ஏன்னா நம்ம எப்பயுமே என்ன யோசிச்சுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, growth இஸ் ஆல்வேஸ் கேரண்டீடு, அதுதான் நாம் அப்படின்னு நினச்சிப்போம். அப்படின்னா என்னென்னா, வளர்ச்சி அப்படின்றது தான் யதார்த்தமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் அது நடக்கிறது தான் சரி, அது நடக்காமல் இருந்தால் ஏதோ ஒரு விஷயம் நம்மகிட்டயோ இல்லை நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்கள்கிட்டயோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வளர்ந்து வந்த ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருந்திருக்கோம். அதாவது நம்மளை சுற்றி இருக்க எல்லா விஷயங்களும் ஒவ்வொரு வருஷமும் வேகமாக வளர்ந்துக்கிட்டே இருந்திருக்கும். அது வந்து ஒரு டெக்னாலஜியாக இருக்கலாம், நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களாக இருக்கலாம், நமக்கு எந்த விஷயங்கள் ஈஸியாக கிடைக்குதுன்ற மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம். இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்களில் வாழ்க்கை அப்படின்றது வேகமாக முன்னேறிக்கிட்டே இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம எல்லாருமே இருந்திருக்கோம். நம்ம எல்லாருமே அப்படின்னு நான் சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷமாக இந்த உலகம் அந்த மாதிரியான ஒரு ஃபேஸில் தான் இருந்துகிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் லார்ஜராக யோசிச்சு பார்த்தோன்னா கடந்த ஒரு 150 வருஷமாகவே அந்த மாதிரியான ஒரு ஃபேஸில் தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால் அதற்கு முன்னாடி இருந்த உலகம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வளர்ச்சி அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹேப்பனிங்காக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக நடக்குது, இல்லாட்டா புதுசாக ஒரு தொழில்நுட்பம் வளருது அப்படின்னா அது ஏதோ ஒரு புது விஷயமாக தான் இருக்குமே இந்த உலகத்திலே தவிர அது ஒரு நாமாக இருக்காது. இது ஒரு நாம் அப்படின்னா என்னென்னா, நாம்ன்றது ஒரு யதார்த்தமான வாழ்க்கை நிலை. இது ஒரு நாம நம்ம இப்போ யோசிச்சிட்டதுனால என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம அடுத்த லெவலுக்கு போகலை அப்படின்னா ஏதோ சம்திங் ஃபண்டமெண்டலி ராங், நம்மக்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற ஒரு யோசனைக்கு நம்ம வந்துடுறோம். இதுதான் பிரச்சனையான விஷயம். எப்பயுமே ரியல் வேர்ல்டு இஷ்யூஸ்க்கு ஒரு ரொம்ப முக்கியமான காரணமாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸாக இருக்கும். இந்த க்ரோத் எக்ஸ்பெக்டேஷன்றது தான் நிறைய நேரங்களில் நம்மளுடைய பிரச்சனையாக இருக்குது. வேகமாக வளர்ந்துட்டு வரணுன்றது ஆசைப்படுறது தவறில்லை. ஆனால் அந்த ஆசை நிறைவேற முடியாத காலகட்டத்தில் அது நம்மளை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ண விடுறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் இந்த ஸ்டாக்னேஷனில் இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனைங்க. நம்மளுடைய லைஃப் அடுத்த லெவலுக்கு போகல, நம்ம ரொம்ப நாள் ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கோம், நகர்லையே அப்படிலாம் யோசிக்கும்போது சில விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இந்த ஃபீலிங்கும் போக ஆரம்பிக்கும். இந்த ஃபீலிங் போக ஆரம்பிச்சதுனாலே நம்ம தானாக முன்னாடி நகர ஆரம்பிப்போம். அப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷம் கழித்து பார்க்கும்போது நம்ம ஒரே இடத்துல இருந்திருக்க மாட்டோம், ஆக்சுவலாக நகர்ந்து வந்திருப்போம். ஸோ இந்த மைண்டை எப்படி நம்ம இப்போ ஸ்டாக்னேஷன்லேருந்து வெளில எடுத்துகிட்டு வருதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், வாழ்க்கை ஸ்டக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா முதல்ல ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்க ஆரம்பிங்க. ஏன்னா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டா தான் இன்புட் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட். எப்பயுமே அதுதான் உண்மை, ரைட்? கொஞ்சம் அவுட்புட் குறையலாமே தவிர இன்புட்டே இல்லைன்னா அவுட்புட்டு வராது. ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு மாதிரி ஸ்டாக்னேட்டடான ஃபீலிங்கில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்க முயற்சி செய்யலாம். அந்த புதிய விஷயத்தை எப்படி தேர்வு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆர்வம் தான் உங்களுடைய லைஃப் டெஸ்டினியை காமிக்கிற ஒரு முக்கியமான கருவிங்க. உங்களோட ஆர்வம் எதில் இருக்குது அப்படின்றது தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை செய்கிறதுக்காக பிறந்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நிர்ணயிக்கிற ஒரு விஷயம். அது உங்களுக்கு காமிச்சு கொடுக்குற ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஆர்வத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அது அழிக்காது அப்படின்ற பட்சத்தில் உங்களோட ஆர்வத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அந்த பயணத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலே அந்த விஷயம் நிறைய புதிய விஷயங்கள், புதிய கதவுகளை உங்களுக்கு திறந்து விடும். அது நம்பர் 1 விஷயம். 2வது, அந்த மாதிரியான புதிய விஷயங்களை நோக்கி நகர்கின்ற இடத்துல நான் இன்றைக்கி இல்லை, எனக்கு ஆக்சுவலாக லைஃப் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் க்ரோத்தை பற்றி யோசிக்கிறதே ஒரு தவறான விஷயம், ரைட்? அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, வாழ்க்கையை ஸ்திரப்படுத்திக்கிறதுக்கு எந்தெந்த விஷயங்களை செய்யணும், கெட்டிங் லைஃப் இன் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, வாழ்க்கையை ஸ்திரப்படுத்திக்கிறதுக்கு நம்ம எந்தெந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறது, ரைட்? அந்த விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பாக் டவுன் எஃபெக்டை நம்ம தவிர்க்க ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக, லைஃப்பில் வாழ்க்கையில் அப்படியே கோ வித் த ஃப்ளோ அப்படின்றதுலாம் ஓகே தாங்க, நல்லது தான், தவறே கிடையாது. ஆனால் இந்த கோ வித் த ஃப்ளோவுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஃப்ளோ இல்லைன்னா எங்கே போவீங்க, அதுதான் பிரச்சனை, ரைட்? சில நேரங்களில் நீங்கள் வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறதுக்கான காரணம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரிவர பிளான் பண்ணிக்கல அப்படிங்கிறது தான். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களோட லைஃப்பில் ஸ்கெடியூலிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வரலாம். ஒவ்வொரு நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கான, ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இருக்க வேணாம். காலையில் எது செய்யணும், மதியம் எது செய்யணும்,
மாலை இது செய்யணும், இரவு இது செய்யணும் அப்படின்ற மாதிரி அட்லீஸ்ட் சில பாகுபாடுகளை வச்சுக்கிட்டு அந்தந்த விஷயத்தை அன்னைக்கு செஞ்சோமா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவே உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபீலிங் ஆஃப் குட்னஸை கொடுக்கும், நல்ல ஃபீலிங்கை கொடுக்கும். ரைட். அடுத்ததாக இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன், ஆனாலும் இங்கேயோ இந்த ஒரு ஃபீலிங் க்ரோத் இல்லையேன்ற ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி ஓரளவுக்கு உங்கள் லைஃப் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். ரைட். ஹேவ் ஃபன். ஏன்னா இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா உங்கள் மனதில் இருக்கும் சந்தோஷமும் இன்றைக்கும் உங்கள் மனசில் இருக்கிற இந்த ஃபீல் குட் ஃபீலிங்னு சொல்லுவோம், ஒரு மாதிரியான நல்ல ஃபீலிங், அந்த ஃபீலிங் இருக்கும்போது தான் உங்களால் முன்னாடி ப்ராக்ரஸ் ஆக முடியும். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லைன்னா வளர்ச்சி இல்லைன்றத ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றிக்காதீங்க. இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையை சிறிதளவில் என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. இதையெல்லாம் தாண்டியும் நான் ஸ்டக்காக தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுடைய இடங்களை மாற்றிக்கிட்டே இருங்க. ஒரே இடத்துல இருக்கீங்க, ஒரே மாதிரியான ரொட்டீனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ரொட்டீன் தான் உங்களுக்கு இந்த ஸ்டாக்னேஷனான ஃபீலிங்கை கொடுக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெளியில் வேறு இடங்களுக்கு போகலாம், கொஞ்சம் உங்களுடைய இடத்தையே மாற்றிக்க முயற்சி செய்யலாம், கொஞ்சம் புதிய மனிதர்களை சந்திக்க முயற்சி செய்யலாம். ஊரில் பார்க்குன்றது ரொம்ப கம்மி தான், நான் இருக்கிறது மெட்ராஸ்ன்றதுனால சொல்கிறேன். ஒரு பப்ளிக்கான கேதரிங் இருக்கிற சில இடங்களுக்கு உங்களை எடுத்துகிட்டு போய் அமர வச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களும் யதார்த்தமாக நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்களும் உங்களோட வாழ்க்கையில் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துவாங்க. கடைசியாக இது எல்லாமே செஞ்சும் எனக்கு ஸ்டக்கான ஃபீலிங்காகவே இருக்குது அப்படின்னா சில நேரத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா அந்த ஃபீலிங் இஸ் நார்மல். நம்மளுக்கு தனியாக எப்பயுமே ஃபீல் பண்ணுறதுனால நமக்கு மட்டும்தான் இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் கஷ்டங்களை எந்த சோஷியல் மீடியாலையும் யாரும் பகிர்ந்துக்கிறது இல்லை அப்படின்றதுனால எல்லாருக்குமே அந்த கஷ்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி வாழ்க்கை இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எப்பயுமே க்ரோத்துன்றது ஒரு ஃபேஸாக இருக்கும். இன்னொன்று அந்த க்ரோத்தை அக்யூமுலேட் பண்ணிவிட்டு ஸ்டாக்னேட் பண்ணிவிட்டு க்ரோ ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம்லேயே இந்த உலகம் இந்த நேரத்தில் கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ தான் நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம் இல்லைங்களா, அது லே ஆஃப் போன்ற விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்ட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே இப்போ நான் ஸ்டாக்னேட் ஆகிறேன்னா பிரச்சனை இல்லை, இது நார்மலான விஷயம்தான், இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் இதை என்ன பேக்ரவுண்ட் பண்ணாமல் பார்த்துக்கிறேன். அதுக்கு என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிற அளவுலையோ இல்லை என்னோடய வாழ்க்கையை சீரமைச்சிக்கிற விதத்துலையோ இல்லை நான் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய விஷயங்களை நான் படிக்கக்கூடிய விஷயங்களை செய்தோ புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய விஷயங்களை செய்தோ இந்த ஃபீலிங்கை குறைச்சிக்க முயற்சி செய்கிறேன். ஆனால் இந்த ஃபீலிங் எனக்குள்ளே வர்றது அவ்வளோ பெரிய தப்பான விஷயம் இல்லை அப்படின்ற விஷயத்தை நம்ம மனசுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம்னாலே இந்த ஸ்டாக்னேஷன்ற ஃபீலிங் போகிறதுக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்னேஷன் அப்படின்றத அந்த ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோன்ற விஷயத்தை போக்குறதுக்கு முக்கியமான கருவி என்னென்னா, அப்படி இருந்தாலும் தவறு இல்லைன்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறதும் அதுக்கு தேவையான விஷயங்களை செய்கிறதும் தான். ரைட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சைக்காலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.